பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை அவன் செய்வித்து அதை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்த பொழுது இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுடைய பிள்ளைகள் அதை வணங்க மறுத்தார்கள் என்று அந்த ராஜா அக்கினி சூளையிலே அவர்களை போடும்படி கட்டளையிட்டான். ராஜா மிகவும் கோபமடைந்து அந்த அக்கினி சூடையை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்க சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களையும் கட்டி கொண்டு அந்த அக்கினி சூளையிலே போட போனார்கள். அவர்களை கட்டி கொண்டு போன பலசாலிகள் சூளையின் அருகிலே போனவுடனே செத்து விழுந்தார்கள். ஆனால் உள்ளே போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கட்டுகள் கழந்தவர்களாக, கட்டுகள் அவர்கள் மேலே கட்டப்பட்ட கட்டுகள் தான் எரிந்ததை தவிர அவர்கள் விடுதலையோடு அந்த அக்கினிக்குள் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட ஆண்டவராக இயேசு உலாவிக் கொண்டிருந்தார். 3 பேரை அக்கினியிலே போட்டார்கள். 4 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே ராஜா ஆச்சரியப்பட்டார். 4வது ஆள் தேவ சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னார். அப்படி அன்றைக்கு தானியேலுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த அக்கினி சூளையிலிருந்து ஆண்டவர் தப்புவித்தார். அவர்கள் மேல் அந்த அக்கினியின் மனமே வீசவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய ஒரு முடி கூட கருகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் ஆண்டவர் அன்றைக்கு தானியேலுடைய 3 நண்பர்களையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அவர் அந்த அக்கினி சூளைக்கு தப்புவித்து விடுவித்து காத்து கொண்டார். ஆகவே தான் அந்த 3 வாலிபர்களும் சொன்ன வார்த்தை தான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி நம்மை தப்புவிக்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்று எழுதுகிறார். என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி விடுவித்து என்னை அவர்களை காட்டிலும் மேன்மையான உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று தாவீது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். தம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து, சத்துருக்களின் பயத்துக்கு விலக்கி தப்புவித்து, அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம்
61:3 சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். எதற்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கிறாராம்? வேடனுடைய கண்ணிக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறார். வேடனை போல வலையை விரித்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிற சத்துருடைய கண்ணிகளுக்கு, மனுஷனுடைய கண்ணிகளுக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார், விலக்கி பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, பாழாக்கும் கொள்ளை நோக்கி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தப்புவிக்கிறார். எந்த கொள்ளை நோய் தேசத்துல பரம்பினாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி, எந்த கொள்ளை நோயும் நம்மை தொடாதபடி ஆண்டவர் அவைகளுக்கு விலக்கி நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 43:1 சொல்லுகிறது, தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். தாவீது எழுதுகிறார், நீர் என் நியாயத்தை விசாரியும். எனக்கு மேலே அநீதியான தீர்ப்புகளை சொல்லுகிறவர்கள் மேலே என்னுடைய நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக நீர் வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷருக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை எதற்கெல்லாம் தப்புவிக்கிறார்? அநீதியாய், நமக்கு விரோதமாய், அநியாயமாய் குற்றம் சாட்டுகிற குற்றச்சாட்டுகளுக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி தப்புவிக்கிறார். நம்முடைய நியாயத்தை விசாரித்து நம்மை தப்புவிக்கிற தேவன். பக்தி இல்லாத ஜாதியரோடு நமக்காக வழக்காடி நம்மை தப்புவிக்கிற தேவன். சூதும் அநியாயமுமான மனுஷருக்கு நம்மை தப்புவிக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்ட எல்லா சத்துருடைய திட்டங்களுக்கும், எல்லா அநீதிகளும் அக்கிரமங்களுக்கும் நம்மை விலக்கி ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாமும் சொல்லுவோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:20 சொல்லுகிறது, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஜனத்துக்கு எதிராக வெண்கல அலங்கமாக உன்னை நான் வைப்பேன். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். மேற்கொள்ள நான் விடமாட்டேன். உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் அன்றைக்கு தைரியமாய் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி தைரியமாய் நின்றபடியினால் அந்த அக்கினி சூளையிலிருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை அந்த தேசத்திலே உயர்ந்த இடத்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தினீர். அதே போல இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த இடத்திலே சத்துருக்களுடைய சூழ்ச்சியினாலே அவர்கள் அடைய வேண்டிய மேன்மையை அடைய முடியாதபடி இன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான சத்துருடைய சூழ்ச்சிகளுக்கு விலக்கி அவர்களை தப்புவித்து அவர்களை மேன்மையான உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்த்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.